இயல், இசை, நாடகம் என்னும் முப்பிரிவினை உடையதுதான் தமிழ் மொழியாகும். இயல் என்பது இலக்கியங்களை குறிப்பிடுவதாகும். உதாரணத்திற்கு 10 பாட்டு நூல்கள், 8 தொகை நூல்கள், சமய நூல்கள், காப்பிய நூல்கள், 11 கீழ்க்கணக்கு நூல்கள், தற்கால தமிழ் நூல்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்து இசை. செய்யுட்களை இசையோடு பாடுவதாகும். உதாரணத்திற்கு செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எந்தன் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்பது போன்று அமைவது. அடுத்து நாடகம் என்பதாகும். இயலையும் இசையையும் சேர்த்து ஒரு நாடக நடிகர் மேடையிலே தோன்றி மக்களின் முன்பு நடித்து காட்டுவதுதான் நாடகமாகும். ஒரு நாடக நடிகர் தமிழ்த்தாயை வாழ்த்தி வசனம் பேசினால் எப்படி இருக்கும்? அவ்வசனத்தை உங்களிடம் இப்பொழுது நானே பேசி காட்டுகின்றேன். தென் மதுரையிலே பிறந்து பாண்டியர் அரவணைப்பினிலே உயர்ந்து முதற் சங்கத்திலே தவழ்ந்து பற்பல நூல்கள் பெருகிடவே காரணமாய் நின்றவளே தமிழ்த்தாயே. அரிய பல நூல்கள் எல்லாம் தமிழ் மொழியில் பெருகி வந்த வேளையிலே கடல்கோள் சீற்றத்தால் ஆயிரம் தமிழ் நூல்கள் கடலில் மூழ்கிடனும் கலங்காது நீ நின்று 2வது தமிழ் சங்கத்தை கபாடபுரத்தில் அமைத்தவளை. அங்கேயும் கடல்கோள் சீற்றத்தால் ஆயிரம் நூல்கள் கடலில் மூழ்கிய போதும் 3ஆம் சங்கத்தை தளராது நீ நின்று வட மதுரையிலே அமைத்தவளே தமிழ்த்தாயே. இன்றும் கலங்கரை விளக்கமாய் நீ நின்று தமிழ் மொழியை உலகமெல்லாம் விளங்கச் செய்து வருபவளே, உன்னை வணங்கி மகிழ்கின்றேன் என்பது போன்று ஒருவர் வசனம் பேசினால் எப்படி இருக்கும்? அவ்வாறு அமைவதுதான் நாடகப்பாங்கு.